நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கும்பர் தம்புளி பண்ண போகிறோம். அதாவது இது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா குக்கும்பர் வச்சு மோர் குழம்பு பண்ண மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குக்கும்பர் தயிர் பச்சடி மாதிரியும் இருக்கும். ஸோ தம்புளி இஸ் வெரி கூலண்ட். இந்த சம்மருக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ் வந்து இட் இஸ் அ டிலைட் டு யுவர் ஸ்டொமக். ஸோ வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கடாய் வச்சுட்டுருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டுருக்கேன். இந்த டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா நான் கர்நாடகாவில் எப்படி பண்ணுறாலோ அதே மாதிரி பண்ணுறேன். ஸோ உங்கள் வழக்கப்படி நீங்கள் நல்லெண்ணெய் வீட்டில் யூஸ் பண்ணுறது அப்படின்னா பண்ணலாம். பட் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் டேஸ்ட்டும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் தேங்காய் எண்ணெயில் பண்ணலாம் இந்த டிஷ் மட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட எள், இது மூணுத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரிச்சுக்கணும். இந்த மிளகு வந்து நல்லா வெடிக்கணும், எள்ளும் வந்து நல்லா வெடிக்கணும், உளுத்தம்பருப்பு நல்லா ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகணும். ஸோ நம்ம வறுக்கும் போதே ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டுருக்கேன். அதோட ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துட்டுருக்கேன். இஞ்சி வந்து ஆப்ஷனல், ஆக்சுவலி சேர்க்க வேண்டியதில்லை. நான் சும்மா ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இஞ்சி சின்ன துண்டு போரும், 5-6 பச்சை மிளகாய். ஸோ இதெல்லாம் இப்போ சேர்த்து நம்ம நல்லா வறுத்துண்டுடலாம். வறுத்து இதை நல்லா ஆற வச்சுட்டுடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மிக்சர் ஜாரில் ஆற வச்ச இந்த ஐட்டம்ஸோட கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறேன். அதாவது இப்போ ஒரு கட்டில் ஒரு கொஞ்சம் 1/4 கட்டை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டுருக்கேன். அதோட கொஞ்சோண்டு தேங்காய் ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துட்டுருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். சேர்த்துட்டு தண்ணியே விடாமல் அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். அரைச்சி எடுத்துட்டதோட இப்படி தரியாக அரைச்சி எடுத்துட்டுருக்கோம் இல்லையா, அதோட நம்ம குக்கும்பர், ஒரே ஒரு குக்கும்பரை ஃபுல்லாக சாப் பண்ணி அதையும் இதில் வந்து சேர்க்க போகிறோம். தண்ணி விட வேண்டாம். குக்கும்பரில் இருக்கிற தண்ணியே வச்சு நம்ம நல்லா கூழாக அரைச்சி எடுத்துட்டுலாம். இப்போ இது இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு, நல்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு நல்லா சேர்த்துட்டுருக்கேன். அதோட இதில் மோர் சேர்த்துக்கணும். ஸோ இது வந்து தயிர் கிடையாது, நீங்கள் மோர் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுதான் ப்ரொசீஜரும் கூட. ஸோ உப்பும் மோரும் சேர்த்து இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மோர் குழம்பு கன்சிஸ்டன்சிலேயே வந்துடும். நீங்கள் மிக்ஸ் பண்ணலைன்னா அழகாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி மோர் குழம்பு கன்சிஸ்டன்சிலேயே வந்திருக்கு. ஸோ இப்படி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு. இப்போது இது ரெடியாக எடுத்து நம்ம தாளித்து கொட்டலாம். ஸோ தாளிக்கிறதுக்கும் நான் திருப்பி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துட்டுருக்கேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடித்ததும் சும்மா ஒரு பேருக்கும் ஒரு வாசனைக்கும் ஒரு 1/4 ஸ்பூனை விட கம்மியாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாய் நல்லா உடச்சி வச்சுட்டுருக்கேன். அதையும் சேர்த்து பெருங்காயத்தூளையும் சேர்த்து ஒரு 2 கீத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அதன் தலையில் கொட்டி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நம்மளோட குக்கும்பர் தம்புளி ரெடி ஆகிடும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி, ரொம்ப குளிர்ச்சியும் கூட, வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. யுவர் ஸ்டொமக் இஸ் கோயிங் டு தேங்க் யூ ஃபார் திஸ் ரெசிபி. ஸோ அவ்வளோ ஹெல்தி, அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக ஆற்றுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத சொல்லுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.